ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம். என்ன காரணம்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் பார்த்துடலாம். ப்ளவுஸ் மார்க்கிங் வந்து பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஸ்லீவுக்கு போடுற மாதிரியான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸ்லீவுக்குலாம் எந்த மாதிரி போடலாம், எந்த மாதிரி பேட்டர்ன் கொண்டு வரணும், எந்த சாரீக்கு எப்படி கொண்டு வரணுங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம மார்க்கிங் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சாரியுடைய உள்பக்கத்தை வந்து ஒன்றா வச்சு நான் மடித்து இப்படி ரெண்டாக போட்டு வச்சுருக்கேன். இப்படி போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுடைய அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் வந்து நல்லா அயன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நீட்டாக எடுத்து வச்சுட்டு கீழே இந்த ரெண்டு பாடியுடைய சைடு சீம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்த வந்து நல்லா ஈக்குவலாக பிடிச்சி சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு இந்த ரெண்டு இடத்தையும் ஒன்றா நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு நம்ம வந்து இதை ரெண்டாக ஃபோல்டிங் பக்கம் என்னோடய சைடு இருக்குது, அன்ஃபோல்டிங் வந்து இங்கே இருக்குது. ரெண்டு சைடாக வர்றது இந்த சைடு இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஒன்றா எடுத்து வச்சு இந்த அளவு இருக்குது இல்லைங்களா, இந்த அளவை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மார்க்கிங் பண்ணிக்கணும். இந்த இடத்துல மார்க்கிங் பண்ணிக்கணும். இது வந்து ரெடி அளவு. உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடுக்கெலாம் அடிக்கிறதுக்கு கிளாத் இருக்குது. நம்ம அதெல்லாம் இப்போ அளவு எடுக்கலை. ஸோ ரெடியாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதை அப்படியே நேராக இழுத்து பிடிச்சி இந்த இடத்துலையும் வந்துட்டு மார்க்கிங் பண்ணிக்கிறோம். நான் வந்து இப்போ எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸில் வந்துட்டு நிறைய ஆல்ட்ரு இருக்குது. ஸோ நான் ஆல்ட்ருக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸில் முழு உயரத்தை வந்து நீங்கள் பார்க்கணும். இதில் எத்தனை இருக்குது, ரொம்ப இழுத்துடக்கூடாது. ஓரளவுக்கு இது வந்து 12 இருக்குது. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது 13. இது மேலே இருக்கிறனால 13 கேட்டிருக்காங்க. ஸோ நான் என் சைடு அந்த ஃபோல்டிங் சைடில் 13 வந்து நான் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி மார்க்கிங் பண்ணியிருக்கேன், அதுலேயே தான் நான் சொல்லி காமிக்கிறேன். 13 வச்சுருக்கேன். கழுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 அளவு வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா அதையும் வந்து 2 ப்ளஸ் தையல் கூட சேர்த்து வந்து நம்ம ஒரு 2.25 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே 2 வச்சோம் இல்லைங்களா, கழுத்தோட உயரத்தை, அதாவது இங்கேருந்து இந்த இடத்த தான் நம்ம வந்து முழு உயரம்னு வச்சோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கழுத்துடைய இறக்கம் இருக்குது இல்லைங்களா, இந்த இறக்கத்தை நம்ம மேலேருந்து கீழே கணக்கு போடணும். 8 இருக்குது. ஸோ நம்ம கீழேருந்து இந்த 8 வந்து இந்த ஓரத்தில் மார்க் பண்ணிக்கணும். மேலே இந்த இடத்துல வச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரியே கீழே வந்துட்டு இந்த இடத்துலையும் வந்து நம்ம 2.25 அந்த மாதிரி வச்சுக்கணும். 2.25 மேலே எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த 3 நம்ம இப்போ எடுத்த 3 பாயிண்ட்டுமே வந்துட்டு ஜாயின் போட்டுறணும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக கர்வ், உங்களுக்கு யூ ஷேப்பே ஓகே அப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு கர்வ் போட்டுடணும். இந்த கர்வுக்குள்ளே நம்மளுக்கு தனியாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம அப்படியே ஒரு குத்து மதிப்பாக போடலாம், ஒன்றும் ஃபால்ட் வராது. வந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே, ஏன்னா இந்த ஷோல்டர் வந்து உள்ள அந்த தையல் துணி இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்துட்டு 1/2 இன்ச் மேலே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அடுத்தது இது வந்து நம்மளோட பார்ட் கிடையாது இது, அதாவது இது டெய்லரிங் பார்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம அக்யூரேட்டாக போடணும்னு இல்லை. ஏன்னா இந்த இடத்த நம்ம தொட மாட்டோம். எம்ப்ராய்டரி போடுறதுக்கு நம்மளுக்கு இந்த இடம் தான் மெயினாக முக்கியம். ஸோ இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் போட போகிறோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா, அதாவது பேக் வந்து இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடு, பேக் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம், ஆப்போசிட் சைடு எடுத்துக்கணும். எடுத்து இப்போது உள்பக்கம் 2ஐயும் உள்ளே வச்சு கரெக்டாக மடித்து வச்சாச்சு. அதுக்கு மேலே இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கணும். அப்போ இது 4 மடிப்பாக இருக்கணும். உள்ளே பார்த்திங்கன்னா 4ஆக இருக்கணும். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி வச்சு நீட்டாக எடுத்து வச்சுக்கணும். இதனுடைய ஸ்லீவ் எடுக்க போகிறோம். இப்போது நம்மளுக்கு பார்டரும் வேணும் அப்படின்னா நம்ம பார்டர்லேருந்தே அளவு எடுத்துக்கலாம். இல்லை பார்டர் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு
பிளைன்லேருந்து அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பார்டர் வருது, 2 பார்டர் போட்டால் ரொம்ப ப்ராடாக தெரியும் அப்படிங்கிறவங்க ஒரு பார்டரை விட்டுட்டு ஒரு பார்டரில் இருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம இஷ்டம் தான். ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பார்டர் எனக்கு வேணாம், அதனால நான் இந்த க்ரீன் பார்டர்லேருந்து வச்சுக்கிறேன். இதனுடைய அளவு வந்து கரெக்டாக இதிலேருந்து இது வரைக்கும் இருக்க மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருந்தால் போதும், ரொம்ப இழுக்க வேணாம். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கிங், அப்புறம் அதை அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கிங். நம்மளுக்கு இந்த 3 மார்க்கிங் தான் வந்து ப்ளவுஸ்க்கு வந்துட்டு ரொம்ப மெயின்னு. ஸோ உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக இந்த இடத்துல வந்து இந்த 2 இங்கேருந்து உங்களுக்கு லைன் போகுது இல்லையா, அதில் வந்துட்டு இதில் பாதியில் உங்கள் விரலை வச்சுட்டு கையை இப்படி தூக்கிட்டு உங்கள் விரல் இருக்கிற இடத்த இப்படி ஒரு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ட்ரா பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்லீவ் இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம், இதுதான் ப்ளவுஸோட ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1/2 இன்ச் விடுவோம். ஸோ இதை வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதை பின்னாடி தான் ட்ரா பண்ண போகிறோம், இப்போதைக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த இது ட்ரா பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அரைக்கோடு, அதை வந்து அப்படி ஃபுல்லாக ஒரு ஆஃப் சைடுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்லீவ் ஒரு சைடு, அதாவது இப்படி ஃபோல்டிங் பண்ணியிருக்கு. ஒரு ஸ்லீவ் ஒரு சைடு, இன்னொரு ஸ்லீவ் இன்னொரு சைடு, ஃபுல் ஸ்லீவ் வர மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கான கோடு நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு முக்கோணம் மாதிரி, ஏன்னா இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஏன்னா இது வந்து கிராஸ் கட்டிங், அதனால நமக்கு வந்து கிராஸாக தான் ஃப்ரண்ட் நெக் வரணும். வச்சுட்டு நம்ம ப்ளவுஸில் இருக்கிறதுல ஃப்ரண்ட் நெக் எடுத்து அந்த முக்கோணத்துக்கு மேலேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து இந்த முக்கோணம் இந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக், நம்ம அளவு ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் நெக் எடுத்து வச்சு அதை பக்கத்தில் அப்படியே வச்சுட்டு கையில் பிடிச்சிக்கிட்டே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ட்ரா பண்ணியாச்சு. அதையே வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்லீவு ஃப்ரண்ட் பேக் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.